முற்றிலும் the agape love. ஜீசஸ் நம்ம மேல வைத்த அன்பு என்பது இது வந்து விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க. ஆண்டவரே, எனக்கு ஃபியூச்சர் இருக்கா ஆண்டவரே? நான் நிப்பேன் ஆண்டவரே, நான் திரும்பி வந்துருவேன் ஆண்டவரே, நான் அந்த இழந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமா, நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சகோதரர்கள் ஸ்திரப்படுத்தினா என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆண்டவரே, நான் மறுதலிப்பேங்கிறது நீங்க சொல்றத எனக்கு அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. எஸ் 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 உண்மை. எஸ், ஆமென், ஐ ரிசீவ் இட். ஆமென், அது உண்மை. இங்க கர்த்தர் வண்டி நம்பர்லாம் சொல்ல, இன்னைக்கு அப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல. பேதுரு, உன் பாக்கெட்டுக்குள்ள இவ்வளவுதானே பணம் இருக்கு. ஆண்டவர் சொல்லிருக்கலாம், யூதாஸ்ட சொன்னாரா? இல்ல. பேதுரு, நீ என்ன 3 தடவை மறுதலிக்க போற. கரெக்ட், தெரியும். நான் அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது ஆண்டவர் என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க கரெக்டா தூக்கிட்டீங்க. யார் திட்டுனா யார் திட்டுனா யார் திட்டுனான்னு ஒரு இடத்துல எல்லாரும் கேட்கும் போது ஒருத்தன் ஓவரா சத்தம் போட்டுட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அவன் தான் தேடி இருக்கான். இந்த கூட்டத்திலேயே எல்லாரும் ஓவரா சத்தம் போட்டது யாருன்னா பேதுரு. பேதுரு வந்து தைரியத்துல காதை வெட்டினா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பயத்துல வெட்டினது. இந்த பயத்துல என்ன செய்யணும்னு தெரியாம ஆண்டவர் பார்த்த, இங்க பாரு, நீ மறுதலிக்க போற. அதுக்கப்புறம் பேதுரு தான் பேசினாரா? கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஓகே. ஆனா நான் திரும்ப வருவேன் நீங்க எதை வச்சு சொல்றீங்கப்பா? ஹalleluya. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேனா, அது அவருடைய அன்பு என்ன நிக்க வச்சிருக்கு. துரோகி என்று சொன்னவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே, பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே, மகனே என்று அழைத்து நம் உரிமை சொன்னவரே, அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை தந்தவரே, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், மகனாய் என்னை சேர்த்து கொண்டீரே. ஆண்டவர் நம்மேல் வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், அன்பு உண்மையானால் அந்த அன்புல ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். அன்பு உண்மையானால் அந்த அன்புல நம்பிக்கை இருக்கும். அன்புல நம்பிக்கை இல்லைன்னு அன்பே கிடையாது. அன்பு சகலத்தையும் நம்பும். அப்புறம் தாங்கிறது தாக்குறதுல ரெண்டாவது. அன்பு சகலத்தையும் நம்பும். அப்ப அன்புல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையில் அன்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அன்புல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப டாக்டர் ஐசியூல ஒருத்தங்க இருக்கிறாங்க, டாக்டர் வெளியே வந்து சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்புவோம். உடனே டாக்டர் ஐ லவ் யூ டாக்டர் அப்படி சொல்லுவோமா? இல்ல. நம்பிக்கையில் அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசத்தில் அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்புல இது எல்லாம் இருக்கும். எனவேதான் இயேசு சொன்னார், அன்பே பெரியது, அன்பே பெரியது. நீ திரும்பி வருவ. என்ன ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை விட நான் உன் மேல வச்ச அன்பு
ஓடுகிற தண்ணீர் நேசத்தை அவிக்க மாட்டாது. இன்னைக்கு நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளை விடவும், இன்னைக்கு நீ சந்திக்கிற அத்தனை போராட்டங்களை விடவும், உன்மேல் அவர் வைத்த அன்பு. நல்ல கையை தட்டி ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த ஓ அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், மகனாய் மகனாய் என்னை ஏற்றுக்கொண்டீர். இந்த பஸ்கா இரவு நான் செய்திக்குள்ள போகல, பட் அந்த பஸ்கா இரவு ஒரு பக்கம் இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டார், இன்னொரு பக்கம் பேதுரு வாழ்க்கையில மறக்க முடியாத இரவு. எத்தனை நாள் அதை நினைச்சு அழுதிருப்பார். உண்மையிலே பேதுருக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ரொம்ப யாரை நேசித்தாரோ அந்த நபரை ரொம்ப காயப்படுத்தின இரவு. அதனால பேதுரு மனம் கசந்து அழுதான். நம்ம லைஃப்ல ஆண்டவர் ரொம்ப ஹர்ட் ஆக்குன தருணங்கள் இருக்கும்ல, ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுத்தின. ஹல்லேலூயா. அன்பரே நீரே என்னை நேசித்தீர். ஒரு புறம் ஆக்சுவலா இதுதான் நம்ம என்னெல்லாமோ யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட தருணங்களை மறக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை ரொம்ப கஷ்டப்படுத்தின சில இரவுகள் பேதுரு லைஃப்ல இது ரொம்ப துக்கம். பஸ்கா இரவு ஆண்டவரே, அதை ஞாபகப்படுத்தாதீங்க ஆண்டவரே. அதனாலதான் பேதுரு வெளியே போய் இப்படி போறான். அதாவது இயேசுக்கு முன்னாடி அழுதுருக்கலாம்ல. இப்ப இயேசு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறான். இயேசு அப்படி திரும்பி பார்த்ததும் இயேசுக்கு முன்னாடி ஒருத்தியே இல்ல ஆண்டவரே, நான் பாத்திரவானே கிடையாதுப்பா, தள்ளி போறோம். என்ன பார்த்தாப்பா சீமோனே பாக்கியவான்னு சொன்னீங்க, வேஸ்ட்பா. என்ன பார்த்தாப்பா பரலோகத்தின் திறவுகோள் உனக்கு தாரேன்னு சொன்னீங்க, என்னையாப்பா சீஷர்களை ஃபர்ஸ்ட் வச்சீங்க. நான் பாத்திரவானே, வெளியே போய். நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட தருணங்கள் இருக்கான்னு கேட்டா 1-2 ஞாபகத்தில் வைக்க முடியும். மொத்தமுன்னா அப்படிதான் தோணும். ஆனா அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோமா? பேதுரு போல அப்பா உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். நம்ம பட்ட கஷ்டத்தை நினைப்போம். ஹல்லேலூயா. இயேசு காயத்தை காட்டி, பாரு பேதுரு நீ மறுதலிப்புல எப்படி ஓட்ட விழுந்திருக்கு பாரு, அப்படியா சொன்னார்? இல்ல, தொட்டு பாரு, தொடு. என்ன அன்பு! நீ திரும்பி வருவ, நான் உனக்காக காத்திருப்பேன். அந்த தகப்பன் எப்படி ஜன்னலையும் கதவையும் திறந்து வைத்து வீட்டில் உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். என் பையன் திரும்பி வருவான். அப்பாவும் பார்வையில் நானும் குழந்தையே, ஆகாபே அன்பை என் மேல் வைத்த தந்தையே, திசைகளின் எல்லைகளில்
என் குறைகளை அறிந்தவரே, கடலின் ஆழங்களில் என் பாவம் புதைத்தவரே. கைகளை உயர்த்தி, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை அன்பர் நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், நன்றி மறந்த என்னை. சோதனையில என்ன மாதிரியான சோதனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படிப்பட்ட சோதனையா? சுழல் காட்டா? கோதுமையை சுளகினால எதுக்கு புடைப்பாங்க? எதை கிளீன் பண்ணதுன்னு எப்படி? கோதுமை விட்டு எதை விளக்குவாங்க? இது எங்கேயோ கிளிக் ஆகுதா? இந்த வேலையை பண்றது யாரு? யோவான் ஸ்நானன் யோர்தானில் நின்று கத்துறார். என்ன சத்தம் போடுறார்? மத்தேயு 3:12, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ. அப்ப இந்த வேலை செய்யறது யாரு? ஒண்ணு தெரிஞ்சா சத்தமா சொல்லணும், இல்லன்னு பேசாம ஆமேன்னு சொல்லிட்டு சோத்திரம் மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்துடணும். மக்கள் அற உறக்கத்துல இருக்குன்னு பயம் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வேலை செய்யறது யாரு? கர்த்தர் செய்கிறார். இந்த வேலை யாரும் செய்யறா? நம்ம இந்த கொகையில வந்துடணும், இந்த தூற்றுக்கூடையில தான் இருக்கணும். கர்த்தர் செய்யறது எதுக்கு தெரியுமா? நம்மை சேர்ப்பதற்காக. கர்த்தர் செய்யும் போது அவர் பார்வையில நாம யார் தெரியுமா? கோதுமை. சாத்தான் செய்யும் போது அவன் பார்வையில நம்ம யார் தெரியுமா? பதர்.